அட நம்ம கோக்கமாக்கோ கோக்கமாக்கோ உன் மண்டையில முடி இருக்கே தவிர அறிவு சுத்தமா இல்ல. ஐயோ துரத்துறாங்க, கோவம் வந்துருச்சு போலியே. மோனேவஸ் இனி நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோப்ளாக்ஸ்ல ஒரு மல்டிபிளேயர் கேம் விளையாட போறோம். இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த கேம் விளையாட முடியும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்குவிட்டி கேம் தான். பட் வந்து இது ஓபி வித் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்றதை நான் கேமுக்குள்ளே போய் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தான் இந்த கேமை கரெக்டாக விளையாட முடியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக, அது மட்டும் இல்லாமல் செம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை கூட்டு வந்தாச்சு. யாருன்னா நம்ம ஜனாபுரா தான் கூட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அங்கே வேற ஒரு பொண்ணு நிற்கிறாள். ஏமா நீ போமா, நாங்கள் 2 பேரும் டீமு. ஓகே, ஒரு வழியே போயிட்டா. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் இப்போ இந்த ப்ளூ கலரில் நிற்கிறேன். இப்போ என்ன ஒன்றா அந்த டோர் திறக்குதா, அதேமாரி இப்போ அவர் அங்கே போய்ட்டு அந்த ப்ளூ கலர் நிற்கிறனால அந்த டோர் திறக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணி நம்ம இந்த கேமை முடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இவர் ப்ளூ கலரில் நிற்கிறனால இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் நடக்க முடியுது. நான் இப்போ இங்கே பிங்க் கலரில் நிற்கிறேன், அவர் வந்து பிங்க் கலரில் நடக்க முடியுது. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு ஸ்குவிட்டி கேம் ஸ்டைலில் நம்ம கோகோ மாக்கோலாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, பாருங்கள் விருப்பத்தில் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி நடுவில் விட்டுட்டோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ஸோ இவர் நார்மலாக நின்றாலே வந்து கொஞ்சம் நம்ம தலைவர் திணறுவார், அதனால் அப்படியே நிற்கிறேன். வாங்க வாங்க, ஓகே ஒரு வழியாக வந்துட்டார் கைஸ். வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம். ஸோ நீங்கள் ரேண்டமாக போனீங்கன்னா பிளேயர்ஸ் வருவாங்க, பட் அவங்கவுங்க டீமில் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து பக்காவாக சொல்ல முடியாது. சரி கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறேன், அவரை வந்து போக சொல்லிட்டேன். இப்போது ரெட்டு, இப்போ பாருங்கள் ரெட்டில், ஃபஸ்ட்டு ரெட்டில் நில்லுங்க. ஓகே ரெட்டில் நின்றுட்டாப்பில். இப்போ ரெட்டில் குதிக்கணும். அடுத்து கோ டு ப்ளூ 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 கலர். கோத்து விட்றாதையா. ஓகே ஒரு வேளை வந்து வந்தாச்சுங்க. ஸோ சாவியை இப்போ எடுத்தாச்சு. சாவியை வச்சு இந்த டோரை திறக்கணும். ஓப்பன் ஓப்பன். ஓகே 2-3 தடவை தட்டணும் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட் வாங்க, என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறீங்க, என்னாச்சு? இப்போ தான் நீ சாவி எடுக்கிறியா? ரைட்ரா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போயே சொல்லிடுறேன். சீக்கிரம் வாயா, டோரை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் உனக்கு? ஓகே நீங்கள் நிற்கிறீங்களா, நான் போட்டா? நீங்கள் போங்க. போங்க. இரு வைக்கிறேன் பரா வெயிட்டு. ஐயோ நான் நைஸாக அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தா இவரே கீழே விழுறாரு. அடாடா. சரி வெறுப்பேற்றுவோமா வேணாமா, என்ன பண்ணுறது? சரி வெறுப்பேற்றுவோம், அதானே நம்ம வழக்கம். சரி வேணாம் விடுங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம். நீ என்ன வெறுப்பேற்றிடாதியா, நான் படிக்கட்டில் பண்ணுத மனசில் வச்சு. ஆடா பாவி, நீ அந்த படிக்கட்டில் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுத மனசில் வச்சுட்டு பண்ணிட்டியா? ஆடா பாவிங்களா. சரி ஓகே அட்ராட். இரு நில்லையா, வெறுப்பேற்றாதையா. ஓகே கைஸ் வாங்க, இப்போ நம்ம இதை அப்படியே தாண்டி போகலாம். கமான். ஓகே ஒரு வேளை இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. ஓப்பன் த டோர். ஓகே அடா கோகோமாக்கோ நீ தைரியமான ஆளாக இருந்தா முடிஞ்சா என்னை பிடி பார்க்கலாம். என்னங்க இது அப்படியே நிற்குது, திரும்ப மாட்டேங்குது, என்னாச்சு? இவரே செத்து போனார். ஆனால் பாவி கோகோமாக்கோ துரத்துதுங்க. ஓடுங்க கோகோமாக்கோ நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. அடங்கொய்யால. சரி கைஸ், ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த கோகோமாக்கோ என்ன பிடிச்சிருமா கைஸ், என்ன காப்பாற்றுங்க. கமான் யூ கேன் டு இட். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோமாக்கோ கிட்ட தப்பிச்சாச்சு. ஆனால் கோகோமாக்கோ இங்கே நிற்குது. இவருக்கு வேற கோகோமாக்கோ, எனக்கு வேற கோகோமாக்கோவா? அடங்கொய்யால இப்போதாங்க புரியுது. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர். திரும்ப பண்ணுற நீ, ஒரு தடவை பண்ண நான். ஓகேவா, நீ எத்தனை தடவை பண்ணுவேன்? இரு நல்ல மாதிரி பேசுவோம் ப்ரோ. ஒன்றும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பிங்க் கலரில் நில்லுங்க. நான் மனசில் எதுவுமே வச்சுக்கல. இப்போ நீங்கள் வாங்க பார்க்கலாம். நான் மனசில் ஒன்றுமே வச்சுக்கல ப்ரோ. வாங்க ப்ரோ. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. ரொம்ப அவசரப்பட்டோம்ல. பரவாயில்ல, நீ எப்படியே கீழே விழுந்து தாண்டி ஆகணும் இன்றைக்கி. ஓகே வாங்க ப்ரோ, இப்போ வாங்க ப்ரோ. எதுவும் பண்ண மாட்டேன் ப்ரோ, மனசில் எனக்கு பாரம் போயிடுச்சு. நீங்கள் கீழே விழுந்தோடனே அந்த பாரம் எல்லாம் போயிடுச்சு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஓகே அப்படியே வந்துடுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகே ஒரு வேளை வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த வெண்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் த டோர். ஓகே இப்போ வெண்டுக்குள்ளே வந்தாச்சு. எலி கிளியே தான் இருக்க போகுதுடா. நம்மளே வேறு எலி சைஸில் தான் இருக்கும். நம்மளை பெரிச்சாலியை தான் கடிச்சு போட்டுற போகுது. என்னது 400 ரூபாவா? போங்கடா கொய்யா. ஏதோ கீழே ஒரு கார்பெட் இருந்துச்சு, சரி ஃப்ரீன்னு பார்த்தா 400 ரூபான்றானுங்க. அதை பார்த்து எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். ஓகே இப்போ இங்கே போகணும்.
யோ அவர் எங்கேயா இருக்காரு? யோ என்னையா பண்ற? ஓ அந்த ஒரு வெண்ட் இருக்குல்ல அதை தட்டிட்டு இருக்காரு போல. இன்னும் அந்த வெண்ட் திறக்க மாட்டேங்குதுன்னு. யோ அந்த வெண்ட் திறக்காது, கீழே வாங்க ப்ரோ. ஓகே இப்போ கீழே வந்தாச்சு கைஸ். இது கொஞ்சம் ஒரு பெரிய பசிலாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரில் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ப்ளூ கலர் கிட்ட வருது ப்ரோ. ப்ளூ கலர் போங்க, ப்ளூ கலர் போங்க, ப்ளூ கலர் போங்க. போங்க 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 போங்க, கமான் ஜம்ப். ஓகே சூப்பராக ஒரு ஜம்ப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கூட இன்னொரு பின்னாடி பாருங்க இன்னொரு கேல் வரா. ப்ரோ இது ஆஃப் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக பண்ணீங்க. ஏன்னா வந்து மூணாவதாக நம்ம கூட யாரையும் சேர்த்துக்கூடாது. எம்ஹெச்ஆர் ரூல். இப்போ இந்த எம்ஹெச்ஆர் ரூலை வெறுப்பேற்றுறோம். யோ இது பண்ணி விடியா, கீழே தள்ளி விடியா, கீழே தள்ளி விடியா, கீழே தள்ளி விடியா. ஓ அப்படி போகுதா ரூட்டு? எம்ஹெச்ஆர் உன் ஃப்ரெண்டா? புரியுது. என் கூட கேம் பிளே வரேன்னு சொல்லிட்டு இரு நான் ஒன்று பண்ணுறேன். ஃப்ரெண்டில் போகிறேன். யோ தள்ளி விட்றியா, எப்படியே தள்ளி விட்றியா. யோ வேஸ்டியா நீ. ஓகே கைஸ் இப்போ இருங்க கைஸ். இந்த எம்ஹெச்ஆரை நம்ம வந்து அவுட் ஆகணும். அதான் நம்மளோட திட்டமாக இருக்கணும். ஓகேவா? போ பாய் டேக் கேர் சி யூ. ஸோ எம்ஹெச்ஆர் வந்து இப்போ கீழே விழுந்துருச்சு. எப்படி வேற லெவல் பிளானா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ப்ரோ. ஆரஞ்சு கலர் ப்ரோ. இப்போ வந்து அந்த எம்ஹெச்ஆர் என்ன பிளான் பண்ணுவோம், நான் ஜனா ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல, அப்போ அப்படியே நைஸாக உள்ளே பூந்துடலான்னு சொல்லிட்டு எம்ஹெச்ஆர் பிளான் பண்ணுவோம். இருங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் ப்ரோ ஃபஸ்ட்டு நீ வந்துடாத, ஃபஸ்ட்டு அது வரட்டும் அப்புறம் அதை தள்ளி விட்டுறேன்னு. ஸோ நான் பிளான் பண்ணபடியே அது வந்துச்சு, அது கீழே விழுந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு, இந்த ஜனாபுரம் கீழே விட்டாரு. கருமத்தை இதோட ஒரு அசிங்கம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தூரத்தில் அங்கே 2 பேரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் நின்றோடனே ஃபஸ்ட்டு ஜனாபுரம் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வரா. ஸோ கரெக்டாக அவளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி இவன் போனோடனே போவோம், அப்போ 2 பேரும் தானே கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் வந்துச்சு. விடுவேனா நான். ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ரோ நீங்கள் டக்குன்னு பச்சை கலர் வாங்க, அப்படியே பச்சை கலர் குதிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுங்க, நான் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறேன்னு. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இந்த ப்ளூ கலருக்கு வராங்க. இப்போ அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணிச்சு, அப்படியே விட்டேன். எப்படி பாவங்க அந்த பொண்ணு, எனக்கே பாவமாக இருக்குங்க. சரி ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டேனோ. சரி பரவாயில்ல போவோம். நம்மளுக்கு எத்தனை பேர் பண்ணியிருக்கானுங்க. டேய் எனக்கு எத்தனை பேராக பண்ணியிருக்கீங்க, உங்களை விட மாட்டேன்டா. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஜனாபுருவை சேஃப் பண்ணியாச்சு. அவங்க கத்துறாங்க, ஐயோ காப்பாற்றுக்க ப்ளீஸ்ன்னு குதிக்கிறாங்க. ஐ எம் எ ஈவில் மேன், ஐ எம் நாட் எ குட் மேன், டுடே ஐ எம் எ பேட் மேன். ஸோ கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சொல்லலாம் ஏண்டாடி இவ்வளோ ஒரு தவறான காரியம் மட்டும் இப்படி சொல்கிறேன், லைக்லாம் பண்ண சொல்கிறேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம். கைஸ் நீங்களே என் ரோப்ளக்ஸ் வீடியோ எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரங்க பழி வாங்கியிருப்பானுங்க. அதனால தான் நானும் இன்றைக்கி ஒரு வெளிநாட்டுக்காரனை பழி வாங்கலாமேன்னு பண்ணேன். ஆனால் அப்போ அவங்களுக்கு முழு தெரியணும், இந்தமாரி மற்றவனை விருப்பத்தினா அது அவங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்காக தான் பண்ணேனே தவிர எனக்கு பர்சனல் வன்மமோ எதுவுமோ கிடையாது நண்பர்களே. ஸோ அதுக்காக வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் இருக்காதீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிக்க விட்ருங்க. ஓகே அதேமாரி வந்து உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து உங்களை கூட சேர்த்துக்காமல் விருப்பேற்றிருக்கானுங்களா அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட்டில் வந்துட்டு எஸ் ப்ரோ எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். யோ அது திறக்காதே, அதையா போய் சுரண்டிட்டு இருக்க, இப்படிக்கா வானன்பா. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரூலாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க, எப்படி இது திறக்கிறது? அட டம்மிங்க, கையை வச்சு இது பண்ணாலே ஓப்பன் ஆகிடுது. நான் கூட அதை ஆமர் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். சரி ப்ரோ எங்கேயோ பார்க்குறேன், சீக்கிரம் போங்க ப்ரோ, அந்த க்ரீன் கலரில் போய் நில்லுங்க பார்க்கலாம். போங்க போயிட்டே இருங்க. விருப்பத்துவமா இல்லை பாவங்க, அப்புறம் இதுவாகிட போகிறேன், டென்ஷன் ஆகிட போகிறாரு. இதுக்கப்புறம் விருப்பத்தை தவிர. ஆனால் அவரும் என்ன விருப்பத்தில் கடிச்சா நானும் வந்து விருப்பத்தாமல் இருக்கேன். ஸோ அதை அப்படியே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். நான் ஒன்று விருப்பத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? சரி ஓகே கைஸ் ஒரு வேளை இப்போ வந்தாச்சு. ஓகே இப்போ ரெட்டு ப்ளூ. ஓகே ப்ரோ ரெட் கலர் போங்க. இரியா நீ நிற்கிறியா? சரி ஓகே ப்ரோ அங்கே தூரத்தில் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்படியே வாங்க ப்ரோ. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், தூரத்தில் 2 பேர் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, நிற்காம வாங்க. இங்கே பாருங்கள் 2 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. சிவா அக்கத்து. சிவாய போற்றியே, நம்ம சிவாய போற்றியே. சிவா நீ அங்கே போய் இல்லையா? கைஸ் இங்கே பாருங்கள், சிவா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல, ரொம்ப நல்லவராக இருக்காரு. ஆனால் 1000 தான் சொல்லுங்களேன், இந்த மாதிரி நல்லவனுங்களும் இந்த கேமில் இருக்க தான் செய்கிறானுங்க. என்னதான் கிரிமினல் போலோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி 2-3 நல்ல பசங்க இருக்கானுங்க. ஓகே இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ கீழே ஒருத்தர் இருக்கார், அவரை காப்பாற்றலாம். ஓகே நீங்கள் காப்பாற்றுங்க. என்னது லாவா வாட்டர் எது வேணும்னு கேட்குறானுங்க. என்னடா இது லாவான்றீங்க வாட்டருன்றீங்க? சரி ஓகே நம்ம லாவான்னு கொடுக்கலாம். லாவா கொடுத்தா தண்ணியில் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரியுதா கைஸ் உங்களுக்கு? நல்ல ஒரு கான்செப்ட்டு. ஓகே அப்போது ஜனாபுரம் நீ வாட்டர் எடுத்துக்கோ ப்ரோ. நீ வாட்டர் எடுத்து கீழே நில்லு, நான் மேலே குதிச்சு போகிறேன். புரியுதா? ஸோ வாட்டர் எடுங்க. ஓகே வாட்டர் எடுத்துட்டிங்களா? இப்போ நீங்கள் கீழே நில்லுங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்கள் மேலே ஏறி. ஐயோ ஏன் நவுறீங்க? ஓகே ஒன்றும் இல்லை 2 பேருமே நவுந்துட்டாங்க. சரி நான் லாவா எடுக்கிறேன். இப்போ உங்கள் மேலே ஏறி நான் மேலே வந்து இப்போ நான் லாவாவில் போய் நிற்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து இப்போ ஏன் மேலே ஏறுறீங்க?
ஐயோ சொதப்புறீங்களே இருங்க பேசாமல் கிட்ட பண்ணிக்கிட்டா. ஆமாங்க கிட்ட நின்றா கரெக்டானு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் எடுத்துகிட்டு அப்படியே வாங்க. லாவா கொடுத்துடாதீங்க, வாட்டர் கொடுத்துட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறேன். வாங்க ஏறுங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு போல. சரி ஆமாங்க இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா இவங்க நல்லவங்க தான், கெட்டவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டாரு. வாங்க ப்ரோ அந்த சைடு போங்க. ஓகே இப்போ 2 பேரையும் நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஏறி இப்படிக்கா வந்துடுறேன். திரும்ப இப்போ நான் லாவாவுக்கு போயிட்டேன். கைஸ் இந்த 3 பேரும் தண்ணி, நான் மட்டும் தான் லாவா. இந்த 3 பேரும் என் மண்டையில் தான் ஏறிட்டு போகிறானுங்க. ஐயோ சரி ஓகே கைஸ் இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செருக்கி விட்டானுங்க எங்கேயோ. எங்கடா செருக்கி விட்றீங்க அப்படின்னு பார்த்தா ஆனால் வரும்போது 2 பேராக வந்தோம். இப்போ பாருங்கள் 4 பேராக கூட்டு சேர்ந்துட்டோம். பரவாயில்ல, எனக்கு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அங்கேருந்து தாவணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஏன் தப்புடா சாமி. ஓகே இப்போ நம்ம இங்கே போயிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம். வாங்க. ஓகே இங்கேருந்து அப்படியே இந்த பச்சை கலரில் குதிக்கணுமா? இல்லை பச்சை கலரில் அவர் போகணும், நம்ம வந்து நேராக போயிடணும். வந்துட்டிங்களா? ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ஜம்ப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்துருச்சு. நேராக பாருங்கள் ஒரு டோர் இருக்குல்ல, அதான் எக்ஸிட் டோரு. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் கொடுங்க. வாங்க பிங்க் கலர் கொடுங்க. யார் அது? சிவா. அவன் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் சிவா நீ ரொம்ப நல்லவன்டா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுங்க. ஏங்க 3 பேர் அங்கே இருக்காங்க, அவுட் ஆகிட்டாங்க போல். ஸோ நம்ம மட்டும் வந்துட்டோம். சரி இப்போ நம்ம தான் அந்த 3 பேரை ஹெல்ப் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு ப்ளூ கலரு தாண்டுங்க. வாங்க வேகமாக வாங்க. 10 செகண்ட் தான், அப்புறம் நான் ஏஞ்சிருவோம் பார்த்துக்கோங்க. 2 செகண்ட் தான் இந்த தடவை, 2 செகண்ட் தான். இப்போ 1 செகண்ட் தான். ஐயோ ஒருத்தன் உண்மையிலே கீழே வந்துட்டோம் பாவங்க. சரி பரவாயில்ல, எனக்கு எக்ஸிட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. வாங்க போகிற எக்ஸிட்டுக்கு நம்ம மட்டும் போயிடுவோம். பாய். ஐயோ என்னடா அது கீழே வந்துட்டோம். டே வாட் இஸ் ஹேப்பன்? என்னடா அது கூண்டில் போட்டாங்க. யூ ஆர் ட்ராப்பு ஜம்ப் டு எஸ்கேப். எல்லாம் ஜம்ப் பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் ஜம்ப் பண்ணுங்க. ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பாஸ் ஃபைட் வந்துருச்சு. இப்போ பாஸை போட்டு தள்ள வேண்டியதான். ஆமாம் எனக்கு ஒரே ஹெல்ப்புங்க. இவன் யாருன்னே தெரியல, ஆனால் ஸ்குட்டி கேம்லாம் இவனை வந்து ஏதோ பெரிய ஆளுன்றானுங்க. ஸோ இவன் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் ஸ்குட் கேம்லன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே இவன் யாருன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து ஸ்குட் கேமே பார்க்கல. நான் வந்து ஸ்குட் கேம் பார்த்த மாதிரியே ஒரு பில்டப் போட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதானே தவிர நான் ஸ்குட் கேம் பார்க்கல. ஓகேவா? ஆனால் ஸ்குட் கேம் பற்றி கொஞ்சம் தெரியும், அந்த கதைலாம் அந்த கேம் அதை பற்றிலாம் தெரியும். பட் எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. இவன் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஸ்குட் கேம் பிடிக்குமோ மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. டேய் சாவடா டே. 900 850 800. வா இன்னும் கொஞ்சம் தான். டேடி நில்றா, இவன் ஒருத்தவன் ஆனால் ரெட் கலர் போட்டு அடிக்க வரான். 750 700 650 65 ஞாபகம் வருது. 650 பார்த்தோன்னே 55 50. ஓகே கமான் யூ கேன் டூ இட். 450 வந்தாச்சு. 450 வந்தாச்சு. 400 350 300 250. வாடா கையில் அருவாள் வச்சா பெரிய இவனா நீ? கையில் அருவாள் வச்சா டேய் வாடா. என் கையில் ராக்கெட் லாஞ்சரே இருக்குது. 50. அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க, நான் பாஸ் முடிச்சிட்டேன். ஓகே இப்போ நான் வந்து எண்டிங் போகிறேன். எங்கடா போகுது எண்டிங்கு? வேர் இஸ் த எண்டிங்? எங்கடா இருக்கு? இவர் இன்னும் பாஸ் ஃபைட்டில் இருக்கார் போல். ஒருத்தருக்கு ஒரு பாஸில். ஆமாங்க. ஓகே அவர் இன்னும் பாஸ் ஃபைட்டில் இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து கிளம்பிடலாம். சரி எக்ஸிட்டை தோடா, நான் வரேன். ஓகே கைஸ் நம்ம வந்து எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. போட்டு வி ஆர் த வின்னர் அப்படின்ற மாதிரி எக்ஸிட் வந்தாச்சு. போடா டான்ஸை போடு, அமுக்கு அம்மாள் டுமால் டும்பாக்கா டுப்பாட்டக்கா டம்பாக்கா டப்பாட்டக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க எத்தனை எனக்கே தெரியல. அவனுங்க நீ வரமாட்டானுங்க போல இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை சீக்கிரமாக கேம் பிளே முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த கேம் பிளே. ஆக்சுவலாக நீ வேறு ஒரு கேம் பிளே போடலான்னு இருந்தேன், அதான் அந்த டார்க் டிசெப்ஷன் சாப்டர் 3. பட் அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாவி பிளே டைம் வேறு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான். நான் மோஸ்ட்டாக அதுதான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான ரிலீஸ் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விடிஜி. பாய். நாளைக்கு பாபி பிளே டைம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா நாளைக்கு நான் அதுவே போட்டுருவேன். ஸோ பாய் ஃப்ரம் விடிஜி கைஸ். பாய்.